நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான ஒரு 2 அருமையான செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 செட்டிங்ஸும் கண்டிப்பாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் அவசியம் பயன்படுத்தி பார்க்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை வழக்கம் போல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான முதல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, வெப்சைட் சர்ச் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை உங்களுடைய ஃபோனில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தூக்கம் வருது. நீங்கள் உங்கள் பெட்டுக்கு போகிறீங்க தூங்குறதுக்காக. பட் உங்களுடைய ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த ஷேட்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து மெல்ல அந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து சுருக்கலாம், அதாவது கிரே கலருக்கு கொண்டு வரலாம். ஸோ அது மூலயமா நீங்கள் உங்களுடைய அந்த வாட்சிங் டயத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபோனோட பேட்டரியும் அதிகப்படியாக சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணுறதுனால மறுநாள் உங்களுடைய ஃபோனை ஈஸியாக வந்து வேக்கப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குது. அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் அதை நீங்க டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விண்ட் டவுன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், இந்த விண்ட் டவுன் எதுக்காகனா 2 ஃபீச்சர் மட்டும் இல்ல, இன்னொரு 3வது ஃபீச்சர் இருக்கு. உங்களோட ஃபோனோட பேட்டரியை நீங்க சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, உங்களோட ஃபோனோட ஸ்கிரீனை வந்து அப்படி கிரே கலரா மாத்தலாம். அதே நேரத்தில் நோட்டிபிகேஷனை பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. இப்போ நீங்க டர்ன் ஆன் நவ் இருக்குல்ல, அதை நீங்க எனேபிள் பண்ணுங்க. அதே நேரத்தில் டர்ன் ஆன் as a schedule அதை எனேபிள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல், அதுக்கப்புறம் டு நாட் டிஸ்டர்ப். ஸோ இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ட் டவுன் மூலியமா 2 ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ அருமையான ஒரு ஃபீச்சர் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். எப்போல்லாம் வந்து நீங்கள் தூங்க போகிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயத்தில் ஆட்டோமேட்டிக்கலி என்னுடைய ஃபோன் வந்து இந்த கலர் டிஸ்பிளே இருக்கிறத அப்படி கிரே கலராக மாறணும். ஸோ இது மூலயமா நம்முடைய ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணலாம். அதே நேரத்தில் தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பிளாக் பண்ணலாம். இந்த மாதிரி வசதிகள் இந்த விண்ட் டவுனில் இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். 2வது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான செட்டிங்ஸ், அருமையான ஒரு செட்டிங்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்திருப்பீங்க உங்களுடைய ஃபோனை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த ஃபியூச்சர் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனோட செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் இதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன் சொல்ல வரேன்னா, உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு வைரஸ் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அழிக்கிறது தான் இந்த செட்டிங்ஸோட வேலை. ஸோ அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து பாதுகாக்கணுமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன்ல ஒரு அருமையான செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த செட்டிங்ஸை நீங்க பயன்படுத்துறது மூலியமா உங்க ஃபோன்ல ஏதாவது கிருமி இருந்தா அதை அப்படியே அழிச்சிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் டிவைஸ் கேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரி, ஸ்டோரேஜ், மெமரி, செக்யூரிட்டி இருக்கும். அதுல செக்யூரிட்டி டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், உங்க ஃபோன்ல ஏதாவது ஒரு பகுதியில் வைரஸ் கிருமி இருந்தா அதை அழிக்கிறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்கேன் ஃபோன் இருக்கு, அதை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஃபோன்ல என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஸ்கேன் ஃபோன் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ ரிசல்ட் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும். அதாவது கிருமி இருந்தா அதை உடனே அழிச்சிடும். ஸோ இந்த ஃபோன் வந்து எந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணுது, MCA. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ஃபீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுது, டிஃபால்ட்டாகவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல கிடைச்சிரும். பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதா அமையும். ஸோ 100% முடிஞ்சுது, ரிசல்ட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா செக்யூர். இப்போ உங்கள் ஃபோனில் எந்த வித கிருமியும் இல்லை, அதாவது வைரஸ் இல்லை அப்படிங்கிறத இது ப்ரூஃப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த செட்டிங்ஸ்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இது அப்பப்போ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து வைரஸ் தாக்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தால் கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான 2 அருமையான செட்டிங்ஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.